Good morning, student. Today we are discuss about seed, types of seed, structure of seeds, especially structure of monocot and dicot seeds, apomixis, polyembryony, parthenocarpic, and significance of parthenocarpic. Okay, now see about seed. What is seed? The fertilized ovule is called seed. Okay, already you know seed. After the fertilization, ovule converted into seed, then ovary converted into fruit. Okay, already you know in post fertilization. Okay, now see about types of seed. Okay, what are the types of seed? Already you know totally two types based on presence of endospermous and non-endosperm. Okay, first one, endospermous seeds. Okay, endospermous seeds otherwise called albuminous seeds. Okay, what is endospermous seeds? Endospermous seeds means the seeds has endosperm. Endosperm means nutritive tissue or storage material or food material. Okay, it is called endospermous seeds. The endospermous seeds otherwise called albuminous seeds. Very important 2 mark and 3 mark question. What is endospermous or what is albuminous? The first example for endospermous or albuminous seeds: wheat, maize, barley and sunflower. First example for endospermous. Second one type, non-endospermous or ex-albuminous. Non-endospermous means the seed has or the seed does not have endosperm. Okay, it is called non-endospermous or ex-albuminous seed. First example, bean, mango, orchid and cucur beets. Okay, இப்போ எண்டோஸ்போம் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எண்டோஸ்போம் அந்த சீடில் எண்டோஸ்போம் பார்ட் இருந்துச்சுன்னா அது எண்டோஸ்போமஸ் சீட்ஸ், இல்லை அப்படின்னா அது நான் எண்டோஸ்போமஸ். ஓகே, அதுக்கு அனதர் நேம் சொல்கிறாங்க, ஆல்புமினஸ் அண்டு எக்ஸ் ஆல்புமினஸ். ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன் வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எது கொடுத்துருங்க அப்படின்னா சைசர் ஆர்டினம். சைசர் ஆர்டினம் இன் தமிழ் கொண்டக்கடலை. கொண்டக்கடலை தான் நம்ம டைகாட் சீடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூனிகுலஸ், செகண்ட் ஒன் ஹைலம், தேர்ட் ஒன் மைக்ரோபைல், ஃபோர்த் ஒன் டெஸ்டா, ஃபிஃப்த் ஒன் டெக்மன். ஓகே, இது எல்லாமே இண்டிவிஜுவல் 2 mark and 3 mark கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் ஃபியூனிகுலஸ், வாட் இஸ் ஹைலம், வாட் இஸ் மைக்ரோபைல், டிஃபைன் டெஸ்டா, டிஃபைன் டெக்மன். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம், 3 mark and 2 mark கொஸ்டின்ஸில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூனிகுலஸ். ஃபியூனிகுலஸ் மீன்ஸ் த ஸ்டாக் ஆஃப் தி மெச்சூர் சீடு. ஓகே, நார்மலாக நம்ம சீடு எடுத்து பாருங்கள், அதில் ஒரு ஸ்கார் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இட் இஸ் கால்ட் ஃபியூனிகுலஸ். இப்போ 2 mark கொஸ்டின்ஸில் கேட்கலாம், வாட் இஸ் ஃபியூனிகுலஸ். ஃபியூனிகுலஸ் மீன்ஸ் த ஸ்டாக் ஆஃப் தி மெச்சூர் சீட். ஓகே, இட் இஸ் கால்ட் ஃபியூனிகுலஸ். The second one, hilum. Hilum nothing but the scar of ஃபியூனிகுலஸ். அந்த ஃபியூனிகுலஸ் அட்டாச் ஆகியிருந்ததுக்கான ஒரு தழும்பு தான் ஹைலம். ஓகே, அதான் ஸ்கார் ஆஃப் ஃபியூனிகுலஸ். ஓகே, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். வாட் இஸ் ஹைலம்? த ஹைலம் இஸ் ஸ்கார் ஆஃப் ஃபியூனிகுலஸ். ஓகே, தேர்ட் ஒன் மைக்ரோபைல். Micropyle, already you know the seed has small pore. Okay, it is called micropyle. The main function of micropyle during the seed germination, absorb water and air. The main purpose of micropyle. Okay, next one, testa. The outermost layer of this seed is called testa. ஓகே, நார்மலாக நம்ம கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் அந்த ப்ரௌனிஸாக ஒரு லேயர் நம்மளால் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். இட் இஸ் கால்ட் டெஸ்டா. அப்படி இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஈஸாக ஸ்கின் லைக் மெம்பரேன்ஸ் இருக்கும். ஓகே, இட் இஸ் கால்ட் டெக்மன். ஓகே, அதான் டூவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. Testa means the outermost layer of the seed or the outer coat of the seed is called testa.
Tegmen means the inner coat of the seed. It's called tegmen. Okay, very important 2 mark and 3 mark question. இப்போ நார்மலாக 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே அப்ளை பண்ணி நீ ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் we are see about structure of monocot seed. Example Oryza sativa. Okay, already you know Oryza sativa, one of the monocot plant. Then seed is Caryopsis. Oryza sativa fruit, one of the Caryopsis fruit. Okay, already you studied in 11th standard types of fruit. Okay, அதில் Caryopsis பார்த்துருப்போம். Caryopsis means one seeded fruit. The next one, husk. Very very important, husk. Husk means பூமி தவிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ரைஸ் மில்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் ரைஸ் தனியாக வந்துடும், அந்த அவுட்டர் கோட்டிங் மட்டும் தனியாக வந்துடும், அது தவிடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஹஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹஸ்க் மீன்ஸ் அவுட்டர் கோட் ஆஃப் தி சீடு. ஓகே, என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரௌனிஷாக இருக்கும். ஓகே, அந்த ஹஸ்க் 2 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் ஹஸ்க்? Husk, outermost layer of the seed. The husk occur in Oryza sativa seed. Okay, next one, epithelium. Epithelium means epithelium occur in seed, especially in between embryo and endosperm. The main function of epithelium is separate embryo and endosperm. Okay, side உள்ள பிக்சரில் பாருங்கள், மேலே உள்ள பார்ட் எண்டோஸ்பம் எல்லோவிஸாக இருக்குது, எம்ப்ரியோ. ஓகே, ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய லேயர் தான் எபித்தீலியம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்குட்டெல்லம். ஓகே, ஸ்குட்டெல்லம் நத்திங் பட் சீல்டு ஷேப்டு காட்லடன் இன் எம்ப்ரியோ. ஓகே, எம்ப்ரியோவில் அப்பர் போர்ஷனில் பாருங்கள் ஸ்மால் சீல்டு ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இட் இஸ் கால் ஸ்குட்டெல்லம். நெக்ஸ்ட் ஒன், ரூட் கேப். ஓகே, ஆல்ரெடி யூனோ last year 11th, the regions of root, the main part, root cap. Okay, root cap means the cap like structure occur in tip of the root. The main function of root cap, protect radicle or tip of the root. Okay, இப்போ root cap ஓட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ஆர் டிப் ஆஃப் தி ரூட். ஏன்னா டிப்பில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் வெரி சாஃப்டாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வெரி சாஃப்டாக இருக்கும். இப்போ சாயிலோட இன்சைடில் அது பெனட்ரேட் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் கேப். நெக்ஸ்ட் ஒன், கோலியோப்டைல். கோலியோப்டைல் நத்திங் பட் ஒன் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் லேயர் occur in plumule. Okay, seed has 2 main parts, plumule and radicle. Okay, already know. Radicle means the radicle, one of the root producing portion in seed. Plumule means the shoot system produced portion in seed. Okay, the next one, coleorhiza. Coleorhiza means the productive coat of root cap. Okay, root capல இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங். ரூட் கேப் எங்கே இருக்கும்? ஒரு ரூட்டோட டிப்பில் இருக்கும். தென் அந்த ரூட் கேப்பை மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் தான் கோலியோரைசா. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கோலியோரைசா ப்ரொடெக்ட் ரூட் கேப். ஓகே, next we are see about apomixis. Okay, very very important 2 mark and 3 mark question. The apomixis first time introduced by Winkler in 1908. Okay, note that, very very important 1 mark question. The apomixis introduced by Das, Winkler in 1908. Another one important 2 mark question, ambimixis. Okay, ambimixis is nothing but the reproduction involving fertilization in flowering plants. ஓகே, இப்போ நார்மலாக ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்? ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகணும். ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிட்டு சைக்கோட் ஃபார்ம் ஆகும். தென் சைக்கோட்லேருந்து நம்மளுக்கு சீட் டெவலப் ஆகும், எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். ஓகே, இது நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இட் இஸ் கால் அப்போமிக்சிஸ். I once again repeat, apomixis means reproduction involving fertilization in flowering plants, especially flowering plants. Okay, next one, apomixis. Okay, very important 2 mark question. Apomixis does not involve union of male and female gametes. Okay, gametes எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் எம்ப்ரியோ டெவலப் ஆகும்.
It is called apomixis. அதில் கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா does not involve union of male and female gametes. Note that. Next one, the classification of apomixis. The classification of apomixis introduced by Maheshwari in 1950. The apomixis classified into two. First one recurrent, second one non-recurrent. Okay, recurrent means it include vegetative reproduction and agamospory. Non-recurrent means haploid embryo sac developed after meiosis. Note that haploid embryo sac developed after meiosis develops into embryo without fertilization. Okay, key point, without fertilization. Okay, fertilization நடக்காமையே எம்ப்ரியோவாக டெவலப் ஆயிரும். எஸ்பெஷலி ஹேப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மியாசிஸ். ஓகே, next topic, recurrent apomixis. First one, vegetative reproduction. Okay, already know last year vegetative reproduction. Vegetative reproduction nothing but plant propagate by any part other than seeds. ஓகே, சீட்ஸ் இல்லாமல் வேறு எந்த பார்ட்டை வச்சு நம்ம ஒரு நியூ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மொரிங்கா டிங்டோரியா. மொரிங்கா டிங்டோரியாங்கிறது முருங்கை மரம் எப்படி தான் அதிகமாக நம்ம கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சு நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் புல்பில்ஸ், பல்ப், ரன்னர், சக்கர். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் புல்பில், Fritillaria imperalis. Common name, one type of lily. Second one, bulb. Already know bulb. First example, Allium ceiba, onion. Runner. First example, mentha. Full name, mentha arensis. Mentha arensis. காமன் நேம் புதினா. ஓகே, தமிழில் நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் புதினா, அதான் அது மெந்தா ஏரன்சிஸ். லாஸ்ட் ஒன் சக்கர். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம், இன் தமிழ் சாமந்தி பூ. சாமந்தி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதான் கிரைசாந்திமம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சக்கர். இது எல்லாமே எப்படி கல்டிவேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட். அந்த பிளான்டோட எனி பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி எஸ்பெஷலி அதர் தென் சீட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக நியூ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் or reproduction. Next one, agamospory. Agamospory means the embryos are formed by eliminating meiosis. Okay, meiosis இல்லாமல் டைரெக்டாக embryo டெவலப் ஆகும். It is called agamospory. Then agamospory include three process. First one, adventive embryony. Okay, adventive embryony otherwise called sporophytic budding. Definition என்ன பார்த்தீங்கன்னா an embryo arises directly from the diploid sporophytic cells. Okay, haploid cellsலேருந்து ஃபார்ம் ஆகாமல் டைரெக்டாக diploid sporophytic cells. Sporophytic means body cellsலேருந்து டெவலப் ஆகும். எஸ்பெஷலி nucellus or integuments. Okay, I once again repeat, adventive embryony means an embryos arises directly from the diploid sporophytic cells. For example, nucellus or integument. First example for diploid sporophytic cells. The first example for adventive embryony, citrus and mangifera. The second one, diplospory. Diplospory means the diploid embryo sac is formed from megaspore mother cell without meiotic division. Note that, very important key point, without meiotic division. Okay, diploid embryo sac is formed from megaspore mother cell without meiotic division. Example, Ebatorium. Common name ஐயப்பன் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐயப்பன் சாமின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஐயப்பன் செடின்னு சொல்லிட்டு அது காமன் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், another one example, ஏர்வா. ஓகே, தேர்ட் ஒன்
Appospore. Appospore otherwise called somatic appospore. Okay, definition பார்த்தீங்கன்னா the megaspore mother cells undergoes meiotic and 4 megaspore formed gradually disappear. Okay, megaspore mother cells meiotic divisionல இன்வால்வ் ஆகும், 4 மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஃபைனலாக டிஸப்பியர் ஆகும். தென் வேறு எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூ செல்லார் செல் பிகம் ஆக்டிவேட்டட் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ டிப்ளாய்டு எம்ப்ரியோ. அப்போ எங்கேருந்து தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது? நியூ செல்லார் செல்ஸ். ஸோ இட் இஸ் கால் அப்போஸ்போரி, otherwise called somatic appospore. ஓகே, சம்டைம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் இது எல்லாமே. Next one, polyembryony. Okay, very important 3 mark question. What is polyembryony or define polyembryony? The polyembryony first time introduced by Anden van Leeuwenhoek. Okay, Anden van Leeuwenhoek already you know last year 11th. The Anden van Leeuwenhoek introduced simple microscope and bacteria also. Okay. Okay, now polyembryony introduced by Anden van Leeuwenhoek in 1719. Then definition of polyembryony, more than one embryo in a seed. Okay, seed oda inside la more than one embryo irundichna it is called polyembryony. The 4 category divide பண்றாங்க. First one, cleavage polyembryony, example orchids. cleavage அப்படினா உங்களுக்கு தெரியும், நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிறது. ஓகே, அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது. It is called cleavage polyembryony. First example, orchids. Orchids nothing but ornamental plants. Okay, orchids include all ornamental plants. Second one category, the formation of embryo by cells of the embryo sac other than egg. இப்போ எக் இல்லாமல் எம்ப்ரியோ சாக்லேருந்து ஃபார்ம் ஆகும். the formation of embryo by cells of embryo sac. எம்ப்ரியோ சாக்லேருந்து வரும், பட் எங்கேருந்து வராது, எக்லேருந்து டெவலப் ஆகாது. ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சினர்ஜிட்ஸ். அரிஸ்டலோக்கியா காமன் நேம் ஈஸ்வரா மொழி. ஈஸ்வரா மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், உல்மஸ். உல்மஸ் பிளான்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல் செல்ஸ்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பலானோபோரா. பலானோபோராவில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஓகே, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். தேர்ட் கேட்டகரி, டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் த சேம் ஓவியூல். ஓகே, அதாவது சிங்கிள் ஓவியூலேருந்து மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக்ஸ் டெவலப் ஆனிச்சுன்னா இட் இஸ் கால் என்னது? டெவலப்மெண்டல் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித் த சேம் ஓவியூல். இது ஒரு கேட்டகரியாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கேசோரைனா. ஓகே, கேசோரைனா நத்திங் பட் சவுக்கு மரம். ஓகே, நம்ம ஏரியாவில் சவுக்கு வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்கள்ல. ஓகே, அதான் கேசோரைனா. Fourth one category, the activation of same sporophytic cells of the ovule. The activation of same sporophytic cells of the ovule. Example, citrus and syzygium. Common name நாகை. இது எங்கேருந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ எக்ஸாக்ட் நியூசலஸ் ஆர் இன்டெகுமெண்ட்ஸ். நியூசலஸ் ஆர் இன்டெகுமெண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு எம்ப்ரியோ டெவலப் ஆகும். இது ஃபோர்த் ஒன் கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சம்டைம் இந்த கேட்டகரிஸ் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த கேட்டகரிஸ் இன் பாலிஎம்ப்ரியானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ஆர் 2 மார்க் கொஸ்டின், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலிஎம்ப்ரியானி. The seedlings formed from the nucella tissue in citrus are found better clone for orchids. Embryos derived through polyembryony are found virus free. ஓகே, ஒன்றும் கிடையாது. இப்போ பாலிஎம்ப்ரியானிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த செல்ஸ் வச்சு க்ளோனில் யூஸ் பண்ணுறாங்க. க்ளோனிங் மெத்தட். க்ளோனிங் மீன்ஸ் டிஸ்ட் கல்ச்சர். பிளான்ட் டிஸ்ட் கல்ச்சரில் யூஸ் பண்ணி நிறையா பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, ஆர்கார்ட்ஸ் மீன்ஸ் பழப்பண்ணை. இப்போ மரப்பண்ணைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பழங்களை மட்டும் கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளேசஸ் தான் ஆர்கார்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அங்கே குளோனிங் மெத்தடுக்கு அதிகமாக அந்த பாலிஎம்ப்ரியானி யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே, அதுவும் இல்லாமல் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த செல்ஸ்லேருந்து உருவாக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸாக இருக்கும். வைரஸ் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணாது, அதில் வைரஸஸ் இருக்காது. ஓகே, இதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரூட் பார்த்தனோகார்பிக். ஓகே, பார்த்தனோகார்பிக் ஆல்ரெடி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தனோகார்பிக் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பனானா, கிரேப்ஸ் அண்டு பப்பாயா. மெனி கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேட் சீட்லெஸ். ஓகே, நம்மளுக்கு தெரியும் பனானா, கிரேப்ஸ், பப்பாயா எல்லாமே சீட்லெஸ்ஸாக அதிகமாக கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பார்த்தனோகார்பிக். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பார்த்தனோகார்பிக் இன்ட்ரோடியூஸ்டு பை நிட்ஸ் இன் 1963. ஓகே, 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக். ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக் நத்திங் பட் த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் அரைசஸ் டியூ டு த ஹைப்ரிடிசேஷன் அண்டு மியூட்டேஷன். ஹைப்ரிடிசேஷன் ஆர் மியூட்டேஷன். ஓகே, ஹைப்ரிடிசேஷன் மீன்ஸ் அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம உருவாக்குறது. அது மாதிரி மியூட்டேஷனாக சடனாக சேஞ்சஸ் ஆகி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்டு குக்கர்பிட்டா. செகண்ட் ஒன், என்விரான்மெண்டல் பார்த்தனோகார்பிக். Environmental parthenogarbhy means the environmental condition like forest, fog, low temperature, high temperature. ஓகே, இந்த மாதிரி என்விரான்மெண்டலில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக சம்டைம்ஸ் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பேரிக்காய் அந்த மாதிரி தான் ரெடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக. எஸ்பெஷலி லோ டெம்பரேச்சர் 3 to 19 hours இருக்கும்போது அதில் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் என்விரான்மெண்டல் பார்த்தனோகார்பிக் பியர். லாஸ்ட் ஒன் கேட்டகரி, கெமிக்கல் இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக். ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் இயர் 11th லாஸ்ட் சாப்டர் ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின். ஓகே, ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின் ஆல்சோ growth ஹார்மோன் இன் பிளான்ட். ஓகே, இப்போ ஆக்சின் அண்ட் ஜிப்ரலினை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸை ரெடி பண்ண முடியும், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஓகே, அதான் கெமிக்கல் இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பிக். ஓகே, டோட்டலாக 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 mark கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. சம்டைம் 2 mark கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம், எனி 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். ஓகே, அதாவது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதிகமாக இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிரேப்ஸு, பனானா, ஆப்பிள் அண்ட் ஸோ ஆன். ஓகே, இது எல்லாமே நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாசஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. ஓகே, இது எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சீடு இல்லைனா என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம அதை மிக்சராக ரெடி பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ், ஜாம்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் சிக்னிஃபிகன்ஸ், ஹை ப்ராப்பரேஷன் ஆஃப் எடிபிள் பாட் இஸ் அவைலபிள் இன் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் டியூ டு த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சீடு. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம இப்போ கிரேப்ஸில் நம்ம நார்மல் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் சென்டரில் உள்ள சீட்ஸை எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ அந்த சீட் இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எடிபிள் போர்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும், அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹை ப்ராப்பரேஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இன் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் டியூ டு த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸ் ஓவர். See you next class. Thank you.